வணக்கம் மக்களே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம அழகர் மலையை சுற்றி பார்த்தோம். பார்க்காதவங்க லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அழகர் மலையை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம சோலை மலைக்கு தாங்க போனோம். சோலை மலையில் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிரி சோலை இருக்குங்க. கீழே இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே பழமுதிரி சோலையை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். நாங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோங்க. அன்னைக்கு கூட்டமாக இருந்தது, க்யூவில் நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். பழமுதிரி சோலையிலேருந்து மேலே கங்கை தீர்த்தம்னு ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக மேலே கங்கை தீர்த்தம் நீராடிட்டு அதுக்கப்புறம் முருகனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தானங்க கீழே வந்து பெருமாளை கும்பிடுவாங்க. நாங்கள் இன்றைக்கி எங்களால் மேலே கங்கை தீர்த்தத்துக்கு போக முடியல, அதனால் நாங்கள் பழமுதிரி சோலைக்கு மட்டும் போயிட்டு அங்கேருந்து பரப்பிட்டாங்க. அழகர் மலையிலேருந்து நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு மேலூர் செக் போஸ்ட் சேகர் கடைக்கு தாங்க போனோம். 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சி காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே சாப்பிட போனால் கூட்டமாக இருந்துச்சுங்க. கார்னராக ஒரு டேபிளை பார்த்து உட்காந்துட்டோம். நாங்கள் மீல்ஸ் ஆர்டர் பண்ணாங்க. சைட் டிஷ்க்கு ஃபிஷ் ஃப்ரை, மட்டன், சிக்கன், போட்டி எல்லாம் ஆர்டர் பண்ணோம். கிரேவி, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் கொடுத்தாங்க. உண்மையிலே சாப்பாடு நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லைங்க. சர்வீஸ் அதோட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கடைசியாக ரசத்தோடு முடித்தோம். ஃபுட்டு எக்ஸ்பென்ஸாகவும் இல்லை, நார்மலான ரேட்டு தாங்க. நீங்கள் எங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேகர் செக் போஸ்ட் கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கிக்ஸ்டார்ட் சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.